என்னும் எழுத்தும். Classes 4 and 5, Module 8. What is going on? Day 1 starts with the greetings. Circle time activity. Introducing action words. அனெக்ஷர்ல கொடுக்கப்பட்டிருக்கிற சாண்ட கிளாஸ் ரூம் வால்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் நிக்க சொல்லி சாண்ட அப்ரோப்ரியேட் ஆக்ஷன்ஸோட சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அத லிசன் பண்ணி ஆக்ஷன்ஸோட ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்ட்ரோடியூசிங் தி பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சர்க்கிள் நிக்க சொல்லி நீங்க ஒரு ஆக்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிளாப். நீங்க கிளாப் பண்ணிட்டே இருக்கும் போதே வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்னு கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் அதற்கான ஆன்சரை சொல்ல வைங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்க காதுல சிட் அப்படிங்கிற வேர்டை விஸ்பர் பண்ணுங்க. அவங்கள அதற்கான ஆக்ஷனை பண்ண சொல்லுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் இஸ் ஹி ஆர் ஷீ டூயிங் அப்படின்னு நீங்க கேட்க ஸ்டூடெண்ட்ஸ் ஹி ஆர் ஷீ இஸ் சிட்டிங் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க காதுல டான்ஸ்ங்கிற வேர்டை நீங்க விஸ்பர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாட் ஆர் தே டூயிங் அப்படின்னு கேட்க கிளாஸ் தே ஆர் டான்சிங் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ நீங்களும் ரன் பண்ணிக்கிட்டு உங்க கூட சில ஸ்டூடெண்ட்ஸையும் ரன் பண்ற ஆக்ஷன் பண்ண சொல்லிட்டு வாட் ஆர் வி டூயிங் அப்படின்னு நீங்க கேட்டா ஸ்டூடெண்ட்ஸ் அதற்கு வி ஆர் ரன்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையே மற்ற ஆக்ஷன் வேர்ட்ஸ் ஆன ஹாப், ஜம்ப், ஸ்னாப் அண்ட் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. Day 2 starts with reinforcing the present continuous tense. Materials needed are 2 sets of action words of read, write, draw, clap, play, brush, eat, drink, sleep and hop. Class A, B ன்னு 2 groups டிவைட் பண்ணி 2 செப்பரேட் லைன்ஸ்ல நிக்க வைங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் வேர்ட்ஸ் கொடுங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ட குரூப் ஏல இருந்து வர சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற ஆக்ஷன் வேர்டை படிக்க சொல்லுங்க. அவங்க கிட்ட பிரஷ் அப்படிங்கிற ஆக்ஷன் வேர்ட் இருந்தா அவங்க ஐ பிரஷ் எவ்ரி டே அப்படின்னு சொல்லணும். இப்போ குரூப் பில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அதே வேர்டை யார் வச்சிருக்காங்களோ அவங்க அதற்கு ஒன்னு ஆக்ஷனை செஞ்சுக்கிட்டே ஐ ஆம் பிரஷிங் நவ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டியை எல்லா கார்ட்ஸையும் படிச்சு முடிக்கிற வரை கண்டினியூ பண்ணுங்க. Practicing the present continuous tense. Materials needed are word cards of I, we, you, he, she, it, they, and phrase strips of am sleeping, are drinking, are running, is speaking, are jumping, is talking, am reading, is diving, am singing. Class A, B ன்னு 2 groups டிவைட் பண்ணி டேபிள்ல 2 பாக்ஸஸ்ல வேர்ட் கார்ட்ஸையும் ஃப்ரேஸ் ஸ்ட்ரிப்ஸையும் பிளேஸ் பண்ணுங்க. குரூப் ஏல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டேபிள்ல இருக்கிற ஒரு கார்டு எடுத்து சத்தமா படிக்க சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் படிச்ச கார்டு வி அப்படின்னு இருந்தா குரூப் பில இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதற்கு சூட்டபிளான ஃபேஸ் ஸ்ட்ரிப் எடுத்து படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ரன்னிங். இது அவங்க சத்தமா படிக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இதையே எல்லா கார்ட்ஸையும் படிக்கிற வரை இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. Day 3 large group activity talking about their village or hometown. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு zigzag புக்கை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு ஃபோல்டுலையும் அவங்களுடைய வில்லேஜ் ஆர் ஹோம் டவுன்ல பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை டிரா பண்ண சொல்லுங்க. அது ஒரு பாண்ட், a river, a hill, a banyan tree, a farm, a well, cows, goats or hens எதுவா வேணா இருக்கலாம். அவங்க ஏதாவது ஒரு 4 இமேஜஸ் டிரா பண்ணணும். அவங்க டிரா பண்ணி முடிச்சதும் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா முன்னாடி வந்து நின்னு அவங்களுடைய zigzag புக்கை பிரசன்ட் பண்ணணும். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற மாடலை யூஸ் பண்ணி அவங்களோட பிக்சர்ஸ் பத்தி பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க வரைஞ்சிருக்கிறத பேஸ் பண்ணி இன்னும் சில விஷயங்களை ஆட் பண்ணியும் அவங்க பேசுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க.
Day 4 starts with practicing rhyming words in the poem. Materials needed: picture cards of horse, tiger, ape and goat. Class 4 textbook A Voyage poem recite பண்ணுங்க. Students listen பண்ண சொல்லுங்க. எங்கெல்லாம் horse, tiger, ape and goat pictures தேவைப்படுதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணுங்க. திரும்பவும் அந்த poem ஒரு தடவை recite பண்ணுங்க. எங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அனிமல்ஸோட நேம்ஸ் கேக்குறாங்களோ அப்பெல்லாம் அதற்கு அப்ரோப்ரியேட்டான சவுண்ட மேக் பண்ண சொல்லுங்க. கிளாஸ் 5 டெக்ஸ்ட் புக் பேட்ரியாட்டிசம் போயம நீங்க ரிசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுவாங்க. இது முடிஞ்சதும் நீங்க அந்த போயம்ல இருக்கிற ஒரு வேர்டை ரீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வேர்டையும் அதற்கான ரைமிங் பேரையும் சர்க்கிள் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ டர்ன்ஸ்ல வர சொல்லி எல்லா ரைமிங் வேர்ட் பேர்ஸையும் சத்தமா சொல்லுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய ஒர்க் புக் ஆர் டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்க. ரெயின்போ ஸ்டார்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி பேச என்கரேஜ் பண்ணுங்க. அட் த எண்ட் ஆஃப் திஸ் மாடியூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய வில்லேஜ் ஆர் ஹோம் டவுனை பத்தி பேசவும் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஸ்பீச்லயும் ரைட்டிங்லயும் யூஸ் பண்ண கத்துக்கிறாங்க. That's all for module 8. Thank you.